இன்றைக்கி நான் பொங்கல் சோறு செய்ய போகிறேன். இதை பாருங்கள், இதில் ஒரு கோலை அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சேன். கொலையை நல்லா வேகணுன்னு தேங்காய் பால், கருப்பு சீனி, பச்சைப்பயிறு வந்து உடச்ச பச்சைப்பயிறு வறுத்துட்டேன். நான் கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு டவுன் பண்ணேன். இது வந்து ஏலக்காவும் சுக்கும் அப்புறமேல கொஞ்சம் போடுவோம். இப்போ போய் செய்கிறத பார்ப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், டவுன் பண்ணான்னு போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் கட்டுறேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றட்டையோட இந்த உடச்ச பச்சை பயிரை போட்டுருவோம். ஏன்னா மதியம் போட்டிருந்தா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இது வந்து வர சரியாக இருக்கும். அப்புறம் தான் நம்ம கருப்பு சீனி போட்டு பழங்கள்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். இப்போ கருப்பு சீனி ஊற்றிக்குவோம். கருப்பு சீனி நான் கரைச்சி வடிகட்டிட்டேன், ஏன்னா மண் இருக்கும். இப்போ இந்த பழங்கள்லாம் போட்டுக்குவோம். கொஞ்சம் இந்த ஏலக்காய் சுக்கு அதை போட்டுக்குவோம், ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஃபயர் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, அது நல்லா வெந்து கொஞ்சம் திக்கானோன்னா உங்கள்கிட்ட திருப்பி காட்டுறேன். நம்ம பொங்கல் சோறு ரெடி, நல்லா வாசமாக இருக்குது. ஏலக்காய் சுக்கு அப்புறம் டவுன் பண்டான்னு போட்டுது. இது பாருங்கள், இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா திக்காயிரும். இன்னும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.